அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எல்லாம் வல்லவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா? ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியில் தான் நாம் அவரை போற்ற முடியும், புகழ முடியும், வாழ்த்த முடியும். தந்தால் தான் மகிழ்ச்சின்னு இல்லை, எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 33 இறை வார்த்தை 1-4. நீதிமான்களே, ஆண்டவரில் கலிகூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், 10 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு கொடுத்திருந்தார் என்றால் அந்த வாக்கை அவர் நிறைவாக செய்து முடிப்பார் இல்லையா? அதன் காலத்தில் அதன் காரியங்கள் நிறைவாக செய்யப்படும். அப்படி செய்யப்படும் போது கண்டிப்பாக நமக்கு எல்லாம் வல்லவரின் துணை நம்மளோடு இருந்து அனைத்தும் நிறைவுபடுத்தார். எத்துன்பம் வந்தால் என்ன? நீதிமான்கள் மட்டும்தான் அவர்கிட்ட கலிகூறுவாங்களா? நம்மளும் கலிகூறுவோமே இல்லையா? நம்ம எவ்வளோதான் பாவத்தில் இருந்தாலும் நம்மளை பாவத்தில் இருந்து நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை சுகப்படுத்தி அவரோடு அணைத்து கொள்ளும்போது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருடைய பேரை மட்டுமே நம் சொல்லும்படி நம் நாவை திறக்கிறோம் இல்லையா? தேவையில்லை, மற்ற வார்த்தைகள் தேவையில்லையே. எங்கே 2-3 கூடி இருந்து ஜெபிக்கிங்களோ அந்த ஜெபம் கேட்கப்படுது என்று சொல்கிறார்கள். அதுபோல் நாம் 3 பேர் 2 பேர் இருந்து ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் பேசும்போது அதையும் அவர் உற்று கேட்கிறார். இவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கேட்கிறார். அதனால் நாம் மறந்தும் கூட தேவையற்ற வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது இல்லையா? அதனால்தான் யாழிசைத்து புகழுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், 10 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள், புத்தம்புது பாட்டை ஒன்று அவருக்கு பாடுங்கள். நம்ம மனசில் ஏதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நடுநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு நம்ம ஒரு பாடல் நம்மளாவே நமக்குள்ளே எழும் பாருங்க. ஏதோ ஒரு வார்த்தை வரும், நாம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். பாடுவீங்களா நீங்கள்? அப்படி பாடும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஏனென்றால் அந்த வார்த்தை அவர் கொடுக்கிறார். பாடேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாவை அவர் தொடுகிறார். நம்ம பாட்டுக்கு பாடுவோம், நமக்கு பாட தெரியாது. ஆமாம், நாம் அந்தளவுக்கு பாட்டில் ஃபேமஸானவங்க இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து அவர் முன்பு பாட வேண்டும் என்று பாட வைப்பார் நம்மளை. ஏனென்றால் அவர் நம்ம பாட்டை அவர் தானே கேட்குறாரு. நம்ம எப்படி பாடினா பிறர் கேட்கல இல்லையா? அப்படிங்கும்போது அவர் பாட வைக்கும்போது நாம் அந்த பாடலை பாடுகிறோம் என்றால் ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. நமக்கு யாழ் வேணும், அந்த இசைக்கருவிகள் வேணும்லாம் வேண்டாம். சும்மா அவருக்கு முன்னால் இருந்து என்ன தெரியுதோ அதை மட்டும் பாடுவோமே, பாடி பார்ப்போமே. அப்படி பாடி பார்க்கும்போது அதில் ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது. பாடி பாருங்களேன். நீங்கள் தனியாக இருந்து நீங்கள் அவர்கிட்ட ஜபிக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாட்டு வரல, ஞாபகம் தெரியாது, நமக்கு அதில் டியூன் போட தெரியாது, அந்த வரிகள் தெரியாது. ஆமாங்க, தெரியாமல் இருந்தாலும் பாடணும் போல் இருக்குப்பா உமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு வந்துடும். அவர் நாமத்தை மட்டும்தான், மற்றபடி வேறு நாமம் இல்லை. அப்படி பாடும்போது அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் தெரியுமா? நம் பாட்டை அவர் கேட்குறார், பிறர் கேட்கவில்லை, அவர் கேட்குறார். அப்போ நாம் நமக்குள்ளேயே நமக்கு அடக்கி வைத்திருந்த தாக்கங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் அவர் முன்பு நாம் கொட்டும்போது நிறைவான ஆசீர் கிடைக்கிறது நமக்கு இல்லையா? அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த உம்மிடமிருந்து தான் எனக்கு உதவி வரும் என்று நினைக்கிறேன். ஆமாண்டவரே, ஏனென்றால் என் நாவை சுத்தப்படுத்தி சொற்களால் நிரப்பி தூய் ஆவி கொண்டு அந்த வல்லமை கொண்டு பாடவும் எனக்கு வாக்களித்தீரே, வரம் கொடுத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் ஒன்றும் தெரியாதது என்று நாம் சொல்லும்போது அவரே நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பவராக வருகிறார். கற்றுக் கொடுக்கும்போது அவரிடம் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பெற்றுக்கொள்ளும் போது அதில் நாம் ஒரு நிறைவு கொள்வோம். அந்த நிறைவு கொள்ளும்போது நாம் பிறரையும் வழி நடத்துவோம். அந்த நிறைவை கொண்டு அவர்களையும் நிறைவுபடுத்த நாம் விரும்புவோம். அப்படி நாம் விரும்பும்போது இறைவனும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
அந்த மகிழ்ச்சியில் நாம் மட்டுமல்ல அனைவரும் வாழும்படி இறைவனை மண்டாடுவோம். அந்த மண்டாட்டு அனைத்தையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு வினாடியும் அந்த நன்றி நன்றி என்று சொல்லும்போது அதில் ஒரு நிறைவை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அனைவருடைய மன்றாட்டை நீர் கேட்டு நீர்தாமே எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.